டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் வந்து அப்படியே பாதி டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. Nvidia வந்து have given us an System Builder Award. So to give something back to the community, we are going to do a giveaway, something really good worth of 5,000 rupees. அப்படி இல்லாட்டி வந்து 10,000 rupees flat discount. அயன்மேனோட ஹார்ட் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு, உள்ள வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன், இஷ்டத்துக்கு வந்து AMD சிஸ்டம்க்கு வந்து நிறைய காசர் வெஞ்சன்ஸ் ரேம் போட்டிருக்காங்க. இந்தியாவில் வர காசர் வெஞ்சன்ஸ் ரேம்ஸ் ஆர் நாட் AMD Expo support. Hello guys, வணக்கம். This is Ritesh from Computer Community. 2025 the most practically maxed out spec வச்சு வந்து இன்னைக்கு ஒரு PC build பண்ண போறோம் with the Ryzen 9 9950X3D processor. Literally வந்து one of the world's best consumer grade processor அப்படினு சொல்லலாம் இத. This can be an amazing workstation PC. அதே மாதிரி பயங்கரமான ஒரு கேமிங் PCயாவும் இருக்கும். ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸையும் வந்து ஈஸியா வந்து மீட் பண்ணிரும் அப்படினு சொல்வேன். பட்ஜெட் பில்ட்ஸ்க்கு வந்து ஒரு குட்டி பிரேக் இருக்கும். ஏன்னா திடீர்னு வந்து 5018 ரானுங்க, 5019 ரானுங்க. இதெல்லாம் என்னதான் கதை இருக்கு, ஏன் அவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கு, வர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல பார்க்கலாம். So let's start with the first part, 5080. So GPU வந்து we are using an RTX 5080 and இது ஒரு solid edition graphic card. லிட்டரலா வந்து இந்த graphic card வந்து நிஜமா பேருக்கு ஏத்த மாதிரி பயங்கர சாலிடா இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் செகண்ட்ஸ்ல காமிக்கிறேன். ஸோ இது வந்து இட்ஸ் Blackwell architecture GPU. ஸோ இதோட CUDA cores count பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 10,752 இருக்கும். when compared with 5090 அப்படியே டபுள் இருக்கும். 5090ல பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 21,760 இருக்கும் CUDA cores. லிட்டரலா அப்படியே டபுள் த அமௌண்ட் ஆஃப் CUDA cores. பட் ப்ரைஸும் வந்து அதே மாதிரி வந்து இட்ஸ் கோயிங் டு பி very different. The RTX 5080 solid, இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து it was somewhere around 1,40,000. லிட்டரலா வந்து ஒரு செங்கல் மாதிரி இருக்கு பாருங்க இந்த கார்டு பார்க்கிறதுக்கு, இவ்வளோ திக்கா இருக்கு. So it's very good. And இன்னொரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கும் 5090க்கும் will be the RAM. So இந்த RTX 5080 பாத்தீங்கன்னா வந்து it comes with 16GB of GDDR7 RAM running on a 256-bit bus. அதே மாதிரி வந்து 5090 பாத்தீங்கன்னா வந்து it comes with 32GB of GDDR7 RAM running on 512-bit bus. டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் வந்து அப்படியே பாதி டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. லிட்டரலா வந்து ரெண்டு டாப் டியர் ஜிபியூஸ்க்கு நடுவுல இவ்ளோ பெரிய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டிஃபரன்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து எந்த ஜிபியூ பிராண்டுமே கொடுத்தது இல்ல. சோ இஸ் தி பிரைசிங் ஆல்சோ. 5080 ஓட பிரைசிங் பாத்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி somewhere around 1,40,000 and 5090 ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து somewhere around 3,00,000 ல இருந்து 3,70,000 வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிரைஸ் வைஸும் பாத்தீங்கன்னா அப்படியே டபுளுக்கும் கொஞ்சம் மேலேயே வருது சில கார்ட்ஸ்ல. சோ அதனால தான் வந்து we are calling this build the most practical high end build. ஏன்னா வந்து அது வந்து ஒரு மாதிரி affordability லெவலுக்கு மேல போகுது. சோ அது வந்து டெஃபினட்டா வந்து சில ஆடியன்ஸ் அண்ட் கஸ்டமர் பேஸ் இருக்காங்க அதுக்கும். பட் ஜெனரல் ஆடியன்ஸ் வைஸ் வந்து this itself is going to be more than enough. So most important part in any computer which is the processor. So we have gone with Ryzen 9 9950X3D. நான் சொன்ன மாதிரி 16 cores, 32 threads and 144 MB of L3 cache. லிட்டரலா வந்து தி பெஸ்ட் கன்சியூமர் கிரேட் ப்ராசஸர். அதனால வந்து இதுதான் பெஸ்ட் ப்ராசஸர் in the world அப்படின்லாம் நான் சொல்ல வரல. கன்சியூமர் கிரேட்ல இதுதான் பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்றேன். and 144 MB of cache இருக்கிறதுனால வந்து கேமிங்க்கும் வந்து it's going to be a very good option. and motherboard வந்து we have gone with MSI ஓட X870P WIFI அப்படின்ற ஒரு motherboard. இதுக்கும் B650க்கும் வந்து பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா primarily it will be only one thing which will be the PCI Gen 5 lanes on this. அது வந்து PCI Gen 4 வரும். அதனால பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல வந்து பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ்ன்றது வந்து it was less than 2%. அது வர்த்தே கிடையாது என்ன கேட்டால். பட் ஆனால் வந்து நம்ம ஒரு ஹை எண்ட் பில்ட் பண்ணுறோம், அதனால வந்து going with everything maxed out will be what I will suggest. பட் மேக்ஸ் அவுட் பண்ணுறதுனால வந்து பட்ஜெட் பயங்கரமா டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மதர்போர்டோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா it's somewhere around 24,000. So I think price wise வந்து it's very good. So நிறைய பேர் நினைப்பீங்க ஹை எண்ட் ஸ்பெக் போறோம் அதனால வந்து மதர்போர்ட் பயங்கர எக்ஸ்பென்சிவா போடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஏன்னா ப்ராசஸர் 70,000, கிராஃபிக் கார்டு வந்து 1.5 லட்சம், அதனால வந்து மதர்போர்டும் நம்ம பயங்கரமா போடணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. as long as the VRM support is good and உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதில் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா just go for it. இதில் வந்து யோசிக்கிறதுக்கு வந்து நிறைய எதுவும் இல்லை. and I would suggest MSI. ஏன்னா வந்து நிறைய மதர்போர்ட்ஸ்ல வந்து VRMs are very good and also வந்து சாஃப்ட்வேர் வைஸும் வந்து the compatibility support, RGB syncing, லிட்டரலா வந்து ஒரு சிம்பிள் டேர்மை கூட வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால I will suggest this brand. and we normally do a lot of MSI motherboards. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த மதர்போர்டில் இருக்குது. கம்ஸ் வித் 4 RAM slots. மதர்போர்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சில்வரிஷ் ஒயிட்டாக இருக்குது. ஏன்னா தீம் ஆஃப் த பில்டு கூட பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஒயிட் அண்ட் பிளாக். ஸோ ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லுவேன். ஒரு குயிக் பின் செக். ஏன்னா வந்து சில மதர்போர்ட்ஸில் வந்து பின் ஆல்ரெடி ஸ்லைட்டாக பெண்டாக இருக்கோ இல்லை டஸ்ட் இருக்கோ அந்த வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து லைட்டாக அப்படியே பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னா அப்படியே வச்சிடலாம். ஈவன் தோ இட் இஸ் நியூ,
there are chances of this happening. ஏன்னா end of the day production defects are something that happens, but நாங்கள் அப்படி விட மாட்டோம். அப்படி இஷ்யூஸ் வந்தாலும் வந்து we will see beforehand itself. Very attention to detail. ஸோ பிசி பில் பண்ணோன்னா கீழே ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். SSDக்கு வந்து we've gone with XPG ஓட S70 blade. Comes with around 7000 MB per second transfer speed. Very good, reliable. எனக்கு இது வரைக்கும் வந்து XPG ஓட SSDஸ்ல வந்து அந்த அளவுக்குலாம் இஷ்யூஸ் வந்தது கிடையாது. அண்ட் இந்த S70 blade வந்து இட்ஸ் கொஞ்சம் ப்ரீமியம் இன் இட் செக்மெண்ட். ஏன்னா வந்து ஸ்பீடும் வந்து ஜாஸ்தி. வெரி காஸ்ட் எஃபிஷியன்ட் ஆல்சோ. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நல்ல ஸ்பீட், நல்ல ஒரு காஸ்ட் எஃபிஷியன்டான ஒரு SSD. இதை விட ஸ்பீட் வந்து Gen 4ல வந்து ஆக்சுவலி உங்களுக்கு கிடையாது. 8000 சம்திங் வரைக்கும் இருக்கும். 8000 இருக்குமா இதாமோ Gen 4ல ஸ்பீடு SSD இருக்கா 8000. ஸோ 7500 அந்த ரேஞ்சில் தான் இட் வில் பி மேக்ஸிமம். அதுக்கு மேலே போனோம்னா நம்ம Gen 5 தான் போடணும். Gen 5ஓட காஸ்ட் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸ்க்ரூ டிரைவர் காணும். ஸ்க்ரூ டிரைவர் எடுக்காமல் எவ்வளோ நேரம் உட்காந்து அன்பாக்ஸ் பண்ணிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரூ டிரைவர் தேவையில்லையா? ஓ இது புல்லு. ஆமாம் இவன் ஆக்சுவலாக இதுலேயே மதர்போர்ட் கூட வந்து வி கெட் ஒன் NVIDIA ஹீட் சிங்க். இன்னொன்று போடணுன்னா அது SSDலேயே ஹீட் சிங்க் வந்தால் தான் உண்டு. இல்லாட்டி ஹீட் சிங்க் இல்லாத SSDயாக பார்த்து போட்டுக்கலாம். அண்ட் SSD லாக் கம்பெனியாச்சு. இதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஃபிலிமையும் கழட்டியாச்சு. இன்னொன்று இட்ஸ் டூல்லெஸ் இன்ஸ்டாலேஷன். நம்மளுக்கு ஆக்சுவலாக ஸ்க்ரூ டிரைவரே தேவையில்லை. இது தெரியாமல் ஒரு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ டைரெக்டாக வந்து இப்படியே போட்டுட்டு குட்டியாக இங்கே தெரியுது அந்த மெக்கானிசம் வந்து லாக் அண்ட் அன்லாக்கில் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம அன்லாக் பண்ணி ப்ளேஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். சிம்பிள். And next part will be the RAM. ரேமுக்கு வந்து gone with G.Skill ஓட Trident Z5 Neo. இது வந்து ஒரு ARGB RGB நான் போட்டிருப்பான். பட் ஆனால் அந்த லைட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம. அந்த மாதிரி இருக்கும் ஒரு ரேம் இது. 32GB போட்டிருக்கோம். 16:2 running at 6000 MHz. G.Skill is a very reliable brand for RAMs or anything related to memory. So எங்களுக்கு வந்து பர்சனலி ரொம்ப பிடிக்கும். ஈவன் the design of this is very good, neat. நல்ல ரொம்ப ஒரு க்ளீனான ஒரு ஸ்லீக் டிசைனில் இருக்கும். And also when you're looking for RAMs, AMD platform AM5 particularly போட்டிங்கன்னா just make sure that you go for RAMs which has Expo support. நிறைய பேர் வந்து இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் இஷ்டத்துக்கு வந்து AMD சிஸ்டம்க்கு வந்து நிறைய காசர் வெஞ்சன்ஸ் ரேம் போட்டிருக்காங்க. இந்தியாவில் வர காசர் வெஞ்சன்ஸ் ரேம்ஸ் ஆர் நாட் AMD Expo support. தேர் ஒன்லி மென்ட் ஃபார் XMP. இதனால வந்து ஓடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, ஓடும். பட் ஒன்லி ப்ராப்ளம் வில் பி சம்டைம்ஸ் உங்களோட அந்த லேட்டன்சி டைமிங்ஸ் வில் பி வே ஆஃப். அதாவது லேட்டன்சி ஆக்சுவல் லேட்டன்சி ஆன் காசர் வெஞ்சன்ஸ் ரேம்ஸ் ஆர் 44 நினைக்கிறேன், 42 to 46 அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் ஆனால் வந்து ஆக்சுவல் ரேமில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வர்றது 48+ தான் வரும். அந்த மாதிரி வந்து டிஃபரன்சஸ் வரும். தட் கேன் ஹேப்பன், பாசிபிலிட்டி இருக்கு. ஐம் நாட் வெரி ஷியோர் அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மெமரி ரீடிங் டைமும் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் AMD AM5 பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வந்து சம்திங் கால் மெமரி ரீடிங். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ பூட்ஸ் ஆஃப் த சிஸ்டமில் வந்து உங்களுக்கு உடனே வந்து சிஸ்டம் பூட் ஆகிடாது. சம் டைம் டிஃபரன்சஸ் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி கோயிங் ஃபார் AMD Expo support RAM will be one big plus அந்த விஷயத்தில். அண்ட் ஆல்சோ வந்து நார்மலாகவே இப்போ வர காம்பனன்ட்ஸில் வந்து there are few issues here and there. நீங்க சும்மா வந்து கூகுளில் வந்து PC விண்டோஸ் ப்ளூ ஸ்க்ரீன் எரர் அப்படி இப்படின்னு போட்டிங்கனாலே எவ்வளோ த்ரெட்ஸ் வருதுன்னு பாருங்க. அப்படி அவ்வளோ விஷயம் இருக்கும்போது why do you want to complicate it? சிம்பிளாக வந்து AMD Expo support RAM போட்டு போனீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதை விட்டுட்டு இது இருக்குன்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு it's too complicated. Unwanted complication. Simple, go for AMD Expo RAMs. Support இருக்க மாதிரி RAMs for AMD builds. Intel builds போறீங்கன்னா XMP support போய்க்கோங்க. That's all. And next up will be the liquid cooler. அது போறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ ரீசெண்டாக வந்து என்னோட அனாலிட்டிக்கல் டீம் வந்து they took a report for YouTube. ஸோ இது என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து PC build தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் வந்து ரேட் பண்ணுற ரிப்போர்ட். அதில் பார்த்தீங்கன்னா வந்து we were ranked number 2. லிட்டரலாக வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. It is all because of your love and support that you come all this way. And இன்னொரு விஷயமா இருக்கு, அது இதுதான். Nvidia வந்து have given us an System Builder Award. இது வந்து happened last week. ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு இங்கே தான் சென்னையில், தாஜ் ஃபிஷர்மென்ஸ் கோவில். ஸோ அந்த இவெண்ட்டில் they have given us this award. I truly want to dedicate this award to all of you. ஏன்னா வந்து as a community லிட்டரலாக வந்து we are still very growing, very early stage தான் சொல்லுவேன். பட் ஸ்டில் எனக்கு நிறைய சப்போர்ட் வந்திருக்கு. அண்ட் my customers are truly very எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படின்னு தெரியல. பட் ஆனால் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. சீரியஸாக எனக்கு இன்னி வரைக்கும் வந்ததில் வந்து யாருமே வந்து ஹேஸ் நெவர் கிவன் மீ நெகட்டிவ் ஃபீட்பேக். தேர் ஆல் வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி லிட்டரலாக வந்து எனக்கு ஃப்ரெண்ட் கூட எப்படி டீல் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் வந்து என் கூடயும் வந்து தேர் டீலிங். அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு டெடிகேட் திஸ் டு மை டீம், பிரகலாத், விக்னேஷ், தாமோதர் அண்ட் வம்சி, who has been through this whole journey with me. So to give something back to the community, we are going to do a giveaway. இந்த giveawayல பார்த்தீங்கன்னா வந்து we are going to have something worth of 5,000 rupees, something really good worth of 5,000 rupees. அப்படி இல்லாட்டி வந்து 10,000 rupees flat discount
discount on a PC build that you're going to build with us. So இது ரெண்டுமே வந்து 100% will happen very transparently. இதுக்கு வந்து ஒரு full details வந்து I'll put it down in the description. So நம்ம எப்போ வந்து 7000 subscribers reach பண்றோமோ, I think we are around ஒரு 700-800 away. So அது எப்போ reach பண்றோமோ அதோட next 1 week வந்து I'll be doing a live. அந்த liveல வந்து இந்த giveaway வந்து randomly வந்து pick பண்றோம். So இந்த giveawayல participate பண்றதுக்கு you need to drop a comment below on how you feel about our channel. Candid on opinion, நெகட்டிவா இருக்கட்டும் பாசிட்டிவா இருக்கட்டும் எதா வேணா இருக்கட்டும், எனக்கு candid on opinion வந்து drop a comment below and subscribe பண்ணிக்கலனா please do subscribe, which will be great help to us. So வாங்க நம்ம liquid cooler க்கு போவோம். Liquid cooler க்கு வந்து we have gone with RTX liquid cooler is not something that we use every day, but definitely RTX as a brand is like very good, and this is the only liquid cooler brand எனக்கு தெரிஞ்சு இந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து which offers 6 years of warranty. கஸ்டமர் வந்து பர்టిక్యులரா இந்த மாடல் தான் வேணும் அப்படினு சொல்லிட்டு அடம் பிடிச்சு வாங்கி இருக்காரு. It's also white liquid cooler and also theme of the build நான் சொல்ல மறந்துட்டேன். It's going to be white and slightly black, so ஒரு black and white themeல இருக்க போகுது. நம்ம actually RTX liquid coolers அவ்வளவு யூஸ் பண்ணது கிடையாது, பட் ஆனா இல்ல கொஞ்சம் ஒரு ஃபங்கியான திங் இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஷ்ரவுட் வந்து அதாவது இது வந்து அந்த பிளேட்டோட ஷ்ரவுட், CPU மேல உட்கார பிளேட்டோட ஷ்ரவுட், அது பாத்தீங்களா அயன்மேனோட ஹார்ட் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு, உள்ள வச்சுக்கலாம். சீரியஸாக தான் இருக்கு பார்க்க. உள்ள பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபேன் கூட சுற்றுது. இதே தனியாக ஒரு எக்ஸ்டர்னல் RGBயில் வந்து கொடுத்துருந்தானுங்கன்னா நிஜமாலே வந்து மாட்டிட்டு இருப்பேன், நான் மாட்டிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது, பட் வெரி ஃபங்கி லுக்கிங், குட் தான், நல்லா தான் இருக்குது. ஸோ வாங்க லிக்விட் கூலர் வந்து மாட்டிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அந்த லிக்விட் கூலரில் வந்து சில பல இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் வித் இந்த இதுவே பார்த்தீங்கன்னா இந்த பம்பே பார்த்தீங்கன்னா வந்து இட் ஹேஸ் அ ஃபியூ திங்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்று வந்து இந்த கேபிள்ஸில் வந்து சிபியூன்னு போட்டிருக்கு, இன்னொன்று பம்பு, இன்னொன்று வந்து விஆர்எம். ஸோ ஐ எம் கெஸிங் இந்த விஆர்எம் எதுக்குன்னா வந்து இந்த ஆர்க் ரியாக்டர் மாதிரி இருக்க அந்த ஃபேனை வந்து மேலே பிளேஸ் பண்ணும்போது இங்கே வந்து அதோட பவர் கனெக்டர் போகுது. நான் அதையும் காமிக்கிறேன் பாருங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேன்சி லெவலில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதோட பவர் கனெக்டர் இருக்குது. இது வந்து இட்ஸ் பேசிக்லி ரன்னிங் ஆன் கான்டாக்ட். இது வந்து கேபிளோ பிளக்கோ கிடையாது, அதாவது இதுக்கு வந்து கேபிளோ பிளக்கோ கிடையாது. இட்ஸ் ரன்னிங் கம்ப்ளீட்லி ஆன் கான்டாக்ட். இங்கே உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கோல்டன் பின்ஸ் இருக்குல்ல, இது நம்ம இப்படி வைக்கும்போது ரெண்டுமே வந்து கான்டாக்ட் ஆகி இதை வந்து பவர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு 10,000 ரூபா கூலரில் வந்து இவ்வளோ விஷயம் அவங்க கொடுக்குறாங்கன்றது இட்ஸ் ரியலி அ பிக் திங்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம நார்மலாக வந்து இப்போ கூலர் மாஸ்டர்லாம் 360mm லிக்விட் கூலர்ஸோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8,000 வரும், பட் வித் வெரி லிமிடெட் செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ். இன்னொன்று வந்து ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா இதில் இட்ஸ் வெரி குட், லைக் செம்ம ஹெவி அண்ட் சூப்பர் ஹெவியாக இருந்துச்சு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வந்து 413 வேறு எழுதியிருக்கு. இதில் என்ன மேட்டர்னு தெரில. 420 இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு மீனிங் இருக்கும். So to power the whole PC, power supply பார்த்தீங்கன்னா இது gone with RS ஓட Elite 1000 watt platinum power supply. So இதோட price பார்த்தீங்கன்னா to somewhere around 17,000. நல்ல ஒரு value for money அப்படின்னு சொல்றேன். நான் platinum power supplies are normally very expensive. RS ஓட இந்த version has PCI Gen 5 connector, ATX 3.1 standards வந்து மீட் பண்ணுச்சு. ஸோ வந்து எங்களுக்கு எல்லா பாக்ஸும் டிக் ஆனதுனால வந்து we were like okay let's go for it அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி normally we don't use this brand a lot. Very specific situationsல வந்து when the customer wants a platinum power supply but காசும் ஜாஸ்தியாக செலவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்ததுனால we also saw few reviews on the power supply. It was very good. ஸோ அதனால வந்து we was like go ahead அப்படின்னு சொல்லிட்டு வரோம். இதை வந்து நம்ம கேபினெட்ல இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் த பில்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் கோயிங் டு டிட்டர்மைன் த லுக் ஆஃப் த பிசி. ஸோ Thermaltake View 380 இந்த கேபினெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி we are going with the white and the black themed build. அதனால வந்து கேபினெட் ஒயிட், லிக்விட் கூலர் ஒயிட், மிச்ச எல்லா பார்ட்ஸுமே ஆல்மோஸ்ட் ஒரு பிளாக் அண்ட் மதர்போர்ட் கொஞ்சம் சில்வரிஷ் தீம்ல வந்து பண்ணியிருக்கோம். நாங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த கேபினெட்டை. ஸோ ஏர் ஃப்ளோ வெரி குட், வெரி டீசென்ட். லுக் வைஸும் வந்து ஒரு ப்ராப்பர் ஃபிஷ் டேங்க் லுக் வரும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சம்வேர் அரௌண்ட் 7,500. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து சூப்பரான ஒர்த்துன்னு சொல்வேன். அண்ட் கேபினெட்ல வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸ்ல பார்ப்போம். So, how's the build? எனக்கு வந்து பர்சனலாக கேட்டிங்கன்னா வந்து I would rate this total build aesthetically ஒரு 8 out of 10. Black and white தீமில் போனதுனால வந்து இட்ஸ் நார்மலி a hit or miss. ஏன்னா வந்து
நிறைய விஷயம் நாங்கள் டீட்டெயிலிங்காக நோட்டீஸ் பண்ணோம். இந்த பில்ட் வந்து நல்லா தான் வந்திருக்கு ஓவராலாக. ஏன்னா வந்து இந்த காம்பனன்ஸே வந்து எவ்ரி திங் வாஸ் வெரி சூஸி. ஏன்னா வந்து இந்த கிராஃபிக் கார்டோட அந்த டாப் ஏஸ்தெட்டிக்ஸாக இருக்கட்டும் அண்ட் அது லிக்விட் கூலராக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா தான் சூஸ் பண்ணியிருந்தோம் ஓவராலாக. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு இம்பார்ட்டன்டான திங் நாங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தோம். லைக் ஒரு டீட்டெயில் நாங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரேமோட லைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிக் கார்டு மேலே வந்து ஒரு மாதிரி ஒரு பிரிசம் மாதிரி ஒரு குட்டி ஸ்லைட் ரெயின்போ எஃபெக்ட்ல வந்து இட் போர்ட்ரேட். ஸோ நல்லா டிஃபரெண்டாக இருந்துச்சு, ஒரு மாதிரி யூனிக்காக இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. இதுக்கு முன்னாடி நானும் ஆக்சுவலி அந்த மாதிரி எந்த பில்ட்லையும் பார்த்தது இல்லை. ஸோ உங்களோட கேண்டிடேட் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. ஸோ வி பில்ட் PCs ஃப்ரம் 25,000 and 10 lakh வரைக்கும் எனி பர்பஸ்க்கு கேமிங், VFX, AI, ஆர்கிடெக்சர் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி எல்லாத்துக்குமே PC பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ our office is located in Chennai and உங்களுக்கு வந்து we ship out PCs anywhere throughout Tamil Nadu. So if you have a requirement, do drop a DM, numbers in description and don't forget to participate in the giveaway. So அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So thank you all for watching. Have a great day மக்களே. Bye bye.